அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. கூட்டரசு கோட்பாட்டு சிறப்பு மாநாட்டிற்கு பெரும் எண்ணிக்கையில் திரண்டிருக்கும் தமிழ் பெருமக்களே, இந்த மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் கூட்டரசை வலியுறுத்தி தேசிய இன தாயக உரிமையை மீட்க உறுதியெடுத்து எழுச்சி உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எழுச்சி நாயகர் செந்தமிழன் சீமான் அவர்களே, இந்த அரங்கில் நிறைவரங்கில் தொடக்க உரையாற்றிய தமிழ் தேசிய பேரியக்க பொதுச் செயலாளர் அன்பு தோழர் வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு மேடை பேச்சில் அரசமைப்பு சட்ட விவாத நுணுக்கங்களை அனைவரும் புரிந்து கொண்டு பாராட்டும் வகையில் பேசலாம் என்பதை மெய்ப்பித்து காட்டினார். நுட்பங்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள், நடந்த செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். அதுபோல் அதற்கு முன்னர் நடந்த அந்த கூட்டரசு கருத்தரங்கு ஒன்று, ஆளுநர் பதவி தேவையா, வரி விதிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்க வேண்டும், உள்ளாட்சி தேர்தலை நடத்தாதவர்கள் மாநில சுயாட்சி பேசுவது உண்மையா என்ற பல்வேறு தலைப்புகளில் சிறப்பாக ஆய்வு கருத்துக்களை வைத்தார்கள். அதற்கு முந்தைய அரங்கில் நம்முடைய ஆய்வாளர்கள் ஐயா பேராசிரியர் தெய்வநாயகம், நம்முடைய பேராசிரியர் இளமுருகன் அவர்கள், அதுபோல தம்பி மன்னர் மன்னன் அவர்கள் மற்றும் நம்முடைய ஆய்வாளர்கள் மிகச் சிறப்பாக ஒரு கருத்துரையை இலக்கியம் குறித்தும் தமிழ் குறித்தும் தமிழர் வரலாறு குறித்தும் இங்கே பேசியிருக்கிறார்கள். அதுபோல் அரங்கம் எழுச்சியாக நடந்தது. இப்படி பன்முகத்தோடு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து நிறைவடையும் கட்டத்திலே நிற்கிறது. இங்கே கலை நிகழ்ச்சிகள் நடத்தியவர்கள் செங்கிப்பட்டி கலைக்குழுவாக இருந்தாலும், தொடக்க நிகழ்ச்சியாக நம்முடைய பெண்ணாடம் முருகன்குடி தோழர்கள் நடத்திய அந்த மரபு வழி கலையாட்டம் பறையாட்டமாக இருந்தாலும், பிறகு நடந்த சிலம்பாட்டமாக இருந்தாலும், சிதம்பரம் தோழர் எல்லாளனுடைய பயிற்சியில் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள் நடத்திய மல்லர் கம்பம் என்ற வீர விளையாட்டு இருக்கிறதே, அதை பார்க்கும் பொழுது சித்தர்கள் பாடிய பாடல்கள் தான் நினைவுக்கு வந்தது. பல பாடல்கள் சித்தர்கள் உடம்பை அப்படித்தான் பாடியிருக்கிறார்கள். சித்தர்கள் ஒன்று கற்பனையாக பாடவில்லை, அவர்கள் செய்ததைத்தான் பாடியிருக்கிறார்கள் என்பதை எனக்கு இந்த மல்லர் கம்பத்தை பார்க்கும் பொழுது அப்படியே வந்தது, நினைவுக்கு அப்படியே நினைவூட்டியது. அப்படி ஒரு பன்முகத்தன்மையோடு நம்முடைய பிள்ளைகள், பெண் குழந்தைகள் அருமையான தமிழ்த்தாய் வாழ்த்தை, நம்முடைய பாவேந்தருடைய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாவேந்தர் பாடலைத்தான், அந்த வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற அந்த பாடலைத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்தாக தமிழ்நாட்டிலே வைக்க வேண்டும் என்று கோரி வருகிறோம். நாமும் நாம் தமிழர் கட்சியும் தங்களுடைய நிகழ்ச்சிகளில் வாழ்வினில் செம்மையை செய்பவள் என்ற தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடித்தான் தொடங்குகிறோம். அதாவது சட்டப்படி வரும்போது வரட்டும், நடைமுறையில் சட்டமாகட்டும். இது டிஃபேக்டோ ஆக்ட் என்பார்கள். அதுபோல் நம்முடைய பாவேந்தருடைய வாழ்வினில் செம்மையை செய்வோல் நீயே
என்ற பாடல் அருமையான தமிழ்த்தாய் வாழ்த்து. புதுச்சேரியிலே காங்கிரஸ்காரர்களும் மற்றவர்களும் அதை கடைபிடிக்கிறார்கள். திராவிட மாடல் மறுக்கிறது தமிழ்நாட்டிலே. இதை பற்றியெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கவலையே இல்லை. நாற்காலி தான், ஆரியமா திராவிடமா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் நாற்காலிக்கு எப்படி அரசியல் என்பதுதான். ஒரு பெரிய கட்சி, எதிர்கட்சி, இதை பற்றியெல்லாம் பேசணும். தமிழ் இனத்தில் பிறந்துவிட்டு இதை பற்றியெல்லாம் சொல்லாத திமுகவினுடைய இன்னொரு பிராண்டாக இருந்து என்ன பயன்? அதிமுக. அதுபோல் அந்த நிகழ்ச்சியை பாடிய பிள்ளைகள், அதன் பிறகு பாடிய நம்முடைய பெண் பிள்ளைகள் அருமையாக பாடினார்கள். பாவேந்தர் பாடல்களையும் பாடினார்கள். அடுத்ததாக கண்காட்சி சிறப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழர் வரலாற்று கண்காட்சி. அந்த தொல்லியல் துறையிலே பணிபுரிகின்ற இளைஞர்கள், கல்வெட்டு பாடம் நடத்தக்கூடிய திரையன் போன்ற இளைஞர்கள், அவர்கள் சேகரித்த தமிழருடைய ஆயுதங்கள், கற்கள், படங்கள், இவையெல்லாம் தமிழர் வரலாற்று காட்சியாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. காலையிலே திறந்தோம். தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழர் உரிமைக்காக, தமிழர் வாழ்வுக்காக, ஈழத் தமிழர்களுக்காக, காவேரிக்காக நடத்திய போராட்டங்கள் போன்ற பல போராட்டங்களை தமிழ் தேசிய பேரியக்க வரலாற்று கண்காட்சியாக அங்கே வைத்தார்கள். அது அங்கே சிறப்பாக நடந்தது. இப்படி பல்வேறு வேலைகள் இங்கே நடந்திருக்கிறது என்றால், இந்த கூட்டு அரசு கோட்பாடு என்பது ஒரு கூட்டு உறவு தோழமையோடு உறவோடு இந்த வேலைகளை பலரும் பகிர்ந்து கொண்டார்கள். தஞ்சையிலே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும், ஏன் வெளிநாடுகளில் உள்ளவர்களும் வலைத்தளங்களிலே பகிர்ந்தார்கள், இந்த செய்திகளை பகிர்ந்தார்கள். இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படி பல பேருடைய உழைப்பு, வலையொலி வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள், யூடியூப் வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் செய்தியை நன்றாக பரப்புகிறார்கள். இங்கேயும் வந்திருக்கிறார்கள். நமக்கு வேண்டியவர்கள், தமிழ் தேசிய கருத்துடையவர்கள், வேறு கருத்துடையவர்கள் என எல்லாருமாக சேர்ந்து இந்த மாநாட்டை முன்கூட்டியே, அதுவும் என்னிடம் சொல்லாமல், எனக்கு பிறந்த நாள் என்று அவர்களாக இந்த நிகழ்ச்சி என்னுடைய பிறந்த நாளுக்காக வைக்கப்பட்டது என்று எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அது விபத்தான கோயின்சைடன்ட். அது அவர்களுக்கு தெரியாது. இந்த பிறந்தநாள் பற்றியே எல்லாம் அவருக்கெல்லாம் அன்றைக்கி அந்த ஞாபகம் இல்லை. சனிக்கிழமை நல்லது, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 6 அமர வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போகிறான் திங்கக்கிழமைக்கு போகிறவர்கள் என்பதற்காக சனிக்கிழமை வைக்கப்பட்டது. அடுத்தடுத்து ஒரு பெரிய திருமண நிகழ்ச்சியெல்லாம் இல்லாத நாளாக இருக்கட்டும் என்று நினைத்து வைக்கப்பட்டது தான். அது பிறந்தநாள் வந்ததுனால பல பேருக்கு இயல்பாக அப்படி நாங்கள் நினைத்து வைத்திருந்தோமோ என்று கூட நினைக்கலாம். ஆனால் அது அப்படி இருந்தது. ஆனாலும் அந்த நிலையிலும் அந்த கருத்திலும் பலர் தங்கள் விருப்பப்படி கருத்துக்களை வழங்கினார்கள். அதில் நம்முடைய ராவணா தொலைக்காட்சியிற்கார தம்பி ஏகலைவன் என்னிடம் சொல்லாமல், யாரிடம் சொல்லாமல் என்னிடம் சொன்னது, கல்லூரி மாணவர்கள் ஒரு 5 பேர் கேள்வி கேட்பார்கள், நீங்கள் விடை சொல்ல வேண்டும் என்று தான் என்னை அழைத்தார். அங்கே போனால்தான் முதல் நாள் தான் தெரிகிறது இது பிறந்த நாளுக்காக ஏற்பாடு செய்தது, செந்தமிழன் சீமான் அவர்கள் வருகிறார்கள் என்பதெல்லாம் எனக்கு முன்கூட்டியே தெரியாது. அவர் 10 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பேசி வாங்கிய தேதி அது நீங்கள் சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்கன்னு நான் அப்படி சொல்லலை அப்படின்னாரு. சரி, நடந்துருச்சு. ஐயா களஞ்சியம் உள்பட எல்லாம் இருந்து சிறப்பாக நடத்தி இந்த மாநாட்டு செய்தி அப்படி போனது. பரவலாக பல முனையில் பல பேரும் எடுத்து உழைத்து இந்த செய்தி இங்கே வந்திருப்பவர்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் போயிருக்கிறது. அதனால் நார்வேயிலிருந்து நம்முடைய நண்பர் ஒரு வாழ்த்து மடல் அனுப்பி இப்போ கொடுத்தார்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி, இந்த மாநாட்டு செய்தியும் போயிருக்கிறது. இப்படி பலருடைய உழைப்பு, இது எல்லாருடைய விருப்பமான உழைப்பு, மனத்திலே இருக்கின்ற வேகம். தமிழ் இனம் ஒடுக்கப்பட்டிருக்கிறது, உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, நம் இனம் அழிந்து விடுமோ, தாயகம் சிதறி விடுமோ என்ற அச்சம் ஒவ்வொருவர் மனத்திலும் எழுந்து அது ஊக்கமாக எதிர்வினையாற்ற செய்திருக்கிறது. அதுதான் இந்த மாநாட்டு வேலையை பலரும் சேர்ந்து செய்வதாக செய்தது. பல தோழர்கள் நேற்று மாலையிலிருந்து இரவு பகலாக இங்கே அலங்கார வேலைகளை செய்கிறார்கள். குடந்தையிலிருந்து உணவு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் செய்கிறார்கள். இப்படி பலர் பல வகையிலே
உழைத்து இந்த மாநாடு என்பது சிறப்பாக நடந்திருக்கிறது. எல்லாரும் வந்து கூடியிருக்கிறோம். இதில் நாம் பேசக்கூடிய கருத்துக்கள், பேசியிருக்கிற கருத்துக்கள் தமிழ் உலகத்தில் தமிழர்களிடம் தாக்கங்களை உண்டாக்கி மாற்றங்களை விளைவிக்க வேண்டும். இதில் தொடர்ச்சி வேண்டும். பேசி விட்டுவிடக்கூடாது. இது தொடர்ச்சி வேண்டும். இதில் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்திற்கும் ஒத்த நிலைப்பாடு இருக்கிறது என்பது இப்பொழுது தெரிய வரும் பொழுது பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. தேர்தலில் நிற்கலாம், அது தவறல்ல. நிற்காமல் ஒப்படைத்துக் கொண்டு வேலை செய்யலாம், அதுவும் தவறல்ல. ஆனால் ஒருவரை ஏதோ எதிரி போல் நினைத்துக் கொள்கிறார்களா மற்றவர்கள்? அப்படி நாங்கள் நினைத்துக் கொள்வது இல்லை. இதே கொள்கையை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து பேசும் பொழுது இன்னும் கூடுதல் வீச்சு பெறும், கூடுதல் பரப்புக்கு போகும். மற்றவர்களும் எடுக்கலாம். இந்த கூட்டரசு கோட்பாடு இந்தியாவை உண்மையான ஃபெடரேஷனாக மாற்று என்பது வந்து ஒரு கட்சியின் கோரிக்கை அல்ல, ஒரு இனத்தின் கோரிக்கை, ஒரு தாயகத்தின் கோரிக்கை. இது ஒரு அமைப்பின் கோரிக்கை அல்ல. எல்லாரும் நான் சொல்லுகிறேன், திரும்ப திரும்ப சொல்வது, தமிழன் என்றால் அதில் முற்போக்குவாதியும் இருப்பான், பிற்போக்குவாதியும் இருப்பான், நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். அது பிறப்பால் வருவது தமிழன் என்ற அடையாளம், ஒரு இனம். அதிலே முற்போக்கு கருத்துக்கள் அதிகம் இருக்கும் பொழுது இந்த தமிழ் இனம் முற்போக்கானது, அறம் சார்ந்தது. அவருடைய இலக்கியத்தை படிக்கும் பொழுது இப்படி அறம் சார்ந்ததா, நீதியோடு வாழ்ந்திருக்கிறது, வீரத்தோடு வாழ்ந்திருக்கிறது என்று சான்றுகள் கிடைக்கின்றன. ஒரு இனத்திலே இடதுசாரி இருப்பான், வலதுசாரி இருப்பான். இனத்தை மாற்ற முடியாது. ஆனால் ஒரு கயிறு திரித்து செயற்கையாக சொல்லக்கூடிய இந்தியனில் இடதுசாரி இருப்பானாம், வலதுசாரி இருப்பானாம், தமிழனில் இருக்க மாட்டானாம். தமிழன் பெருமையை பேசினா வலதுசாரி, வகுப்புவாதி. தமிழன் முதலமைச்சர் ஆகணும்னு பேசினா வகுப்புவாதி. ஏன் சொல்றாங்க? கர்நாடகத்தில் யாரும் சொல்கிறாங்களா கன்னடம் தான் முதல்வராகணும்? ஆந்திராவில் யாரும் சொல்கிறாங்களா தெலுங்கர் தான் முதல்வராகணும்னு சொல்கிறாங்களா? கேரளாவில் யாரும் சொல்கிறானா மலையாளி தான் முதல்வராகணும்னு? ஏன்? அவன் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் சொல்கிறாங்க? அவனுக்கு என்ன தேவை இருக்கு? இப்போ இதனுடைய காரணங்களை அறியாமல் அவர் சும்மா இனம் பேசுவார்ப்பா. சரிப்பா, ஏப்பா பேசுகிறாரு? காளமாட்டு முதுகுல காக்கா ஏப்பா கொத்திக்கிட்டு இருக்கு, புண்ணு இருக்கு, எது கொத்திக்கிட்டு இருக்கு? ஏன் சொல்கிறாங்க? இந்த இனம் தாங்க, இந்த தமிழ் இனம் தான். இந்த கோயிலுக்கு இப்போ சொன்னார் போங்க ஐயா சீமான் சொன்னார், திரு இடம்னு ஒரு பொண்ணு யார் நம்ம கனிமொழி சொல்லுது, எல்லாம் கடைசி கழிச்சது திரு இடம். நான் கேட்டேன் தான், அது என்ன புறம்போக்கா அந்த இடம்னு கேட்டேன். அருள்மொழியா? மன்னிக்க வேண்டும், அருள்மொழி தான். அருள்மொழி திராவிட கழக வழக்கறிஞர், நல்லா பேசுகிறவங்க, ஆய்வு பண்ணக்கூடிய பொண்ணு, நல்லா மதிப்பு உண்டு. கடைசியில் அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, திரு இடம்னு ஒரு இடம், அது மதிப்போடு சேர்த்து திரு இடம்னு சொன்னாங்க. அந்த ஒரு இடங்கிறதுனா புறம்போக்கு இடமா? ஏண்டா 5000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ் என்னங்கிறானுங்க, தமிழ்நாடுங்கிறான். எவனுக்கு இருக்குது? இங்கே அருமையாக அதையெல்லாம் தோழர் கீவே அவர்கள் எடுத்து சொன்னார்கள். எவ்வளோ 1000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்கிறான். புறநானூரில் தமிழகம்ங்கிறான், அகநானூரில் தமிழகம்ங்கிறான். பரிபாடல் சங்க இலக்கியத்தில் தண்டமிழ் வேலி தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு என்னடா எல்லைன்னா தன்மை பொருந்திய குளிர்ச்சியான தமிழ் பேசுகிற மக்கள் வாழக்கூடிய எல்லை தாங்கிறான். என்ன 18ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சானே? ஐரோப்பாவில் அடி கண்டுபிடிச்சிக்கலாம். எங்காலும் 3000 ஆண்டுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டான். ஐரோப்பியர்கள் நீங்கள் வந்து மார்க்கெட்டு கேர்கெட்டு போய் கிடக்குங்க. அந்த மாதிரி ஒரு இனம், இயற்கையான ஒரு இனத்தில் வந்து அவர்கள் சொந்த தாயகத்திலேயே ஒரு தலைவராக வர முடியவில்லை, ஒரு முதல்வராக வர முடியவில்லை. வேற்று இனத்தார் தான் வர முடிகிறது. வரலாம் வேற்று இனத்தார், நான் அவர்கள் தான் வருவார்கள், தமிழன் வரவே முடியாது அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். அதை விட்டுட்டு இருப்பாங்களா? அதனால் இங்கே நம்ம வந்து வடது நான் வந்து பாருங்க, சிபிஎம்மில் தமிழ்நாடுன்னே சொல்ல மாட்டாங்கங்க.
தமிழ் மாநிலம் என்பார்கள். தமிழ்நாடுன்னு சொன்னால் அது பிரிவினைவாதம், இனவாதம், இன வெறி. சொல்கிற ஆள் பூரா தமிழச்சிக்கு பிறந்த கூட்டம். எப்படி மூளையை மாற்றி வச்சுக்கிறாங்க பாருங்க. பிராமண தலைவர்கள் மாற்றி வச்ச மூளை அது. தமிழ்நாடு என்று நாங்கள் பார்லிமெண்ட்லேயே தீர்மானம் கொண்டு வந்தோம். எல்லாம் கொண்டு வந்தீங்கப்பா. 70களுக்கு பிறகு என்னாச்சு கதை? 70களுக்கு பிறகு அவ்வளவு மோசம். தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதா, தமிழ் மாநில கமிட்டின்னு போடுவாங்க. இப்போ எப்படின்னு தெரியல. ஆனால் சிபிஐ தமிழ்நாடுன்னு போடும், சிபிஎம் தமிழ் மாநில கமிட்டின்னு போடுவாங்க. இப்படி போடுறவங்களை அனுமதிக்கிறானே அவன் தமிழன் தமிழச்சியா? அனுமதி தானே இருக்கிறோம் நம்ம. முற்போக்குன்னு கம்யூனிஸ்ட் லெனின் தான் தேசிய இனங்களுடைய உரிமை பற்றி சிறப்பாக சொல்லி நடைமுறைப்படுத்தி காட்டினார் சோவியத் யூனியனில். ரஷ்யன் அந்த நாட்டில் குடிமகனுக்கு இனப்பேர் இருந்தது, நேஷனாலிட்டி. அதை சொல்லக்கூடாது. இன்னமே சோவியத் குடியரசு குடிமகள் சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த நாட்டுக்கு ரஷ்யான்னு ஜார் வச்சுருந்தா, அது அந்த காலத்து பரம்பரை பேர். அது அவன் பிடிச்ச பகுதிகள் அதெல்லாம் இணைச்ச பிறகு ரஷ்யா என்பது ஒரு மாகாணத்துக்கு பேர். அவன் பேர் அவன் வச்சுக்கோங்க. ஒன்றொன்றும் மாகாணம் அல்ல, குடியரசு என்றார். அந்த நாட்டுக்கு பேரை மாற்றினார் லெனின். யூனியன் ஆஃப் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ், சோவியத் சோஷலிச குடியரசுகளின் ஒன்றியம் என்று நாட்டின் பெயரை மாற்றியவர் கம்யூனிஸ்ட் ஆசான் லெனின். ஆனால் இங்கே கம்யூனிஸ்டுகள் இந்தியன் என்றால் கூட மார்க்கு குறைச்சன்னு பாரத்னு பேசுகிறான். டெல்லியில் போய் பாருங்க, கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் பாரதிய கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு போர்டு இருக்குங்க. இங்கே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இங்கே வடநாட்டில் டெல்லியில எல்லாம் பாரதிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி. யார் பாரதிய? ஆரிய புராண கதாபாத்திரம். இந்த பாரதன்னு வர வேண்டியிருக்குன்னு கேட்டவங்க யார்? இந்து மகாசபை, ஆர்எஸ்எஸ். இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதும் பொழுது பாரதத்தை இந்தியான்னு சொல்லக்கூடாது, இதை பாரதம் என்று தான் சொல்ல வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்தார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அப்போ தான் சமரசமாக இந்தியா என்கிற பாரதம் என்று மாற்றினாங்க. காங்கிரஸுக்கு அந்த கொள்கை தான். ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்தி ஏகாதிபத்தியவாத கட்சி காங்கிரஸ். அதனுடைய திமிரெடுத்த தம்பி பாஜக. ஆரிய பிராமண ஆரிய வைசிய ஆரிய இந்தி ஏகாதிபத்தியவாத கட்சிகள் இதெல்லாம் இவனெல்லாம். இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எப்போ எடுத்தாலும் பாருங்க, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியும் பாரு. வெக்கம் இல்லை உனக்கு? இந்தியா என்று சொல்றது பரவாயில்லை, இருக்கிறான்னு சொல்லிட்டு போகிறோம். அவன் சொல்கிற பாரதத்தை ஏற்றுக்கிறிய என்ன அர்த்தம்? அது இன்னைக்கு வரலும் மதராஸ் சொல்லிட்டு இருக்கான். டெல்லிக்கு போனீங்கன்னா மதராசிங்கிறான் நம்மளை, இந்திக்காரன். தமிழன்னு சொல்கிறதில்ல, மதராசிம்மா டெல்லியில் வடக்க. ஏன் இந்த பாரதம்? அவனுடைய புராணத்தை நீ ஏற்றுக்கிற, அவன் தான் தலைவன், அவனுக்கு கீழே நீ சூத்திரன், நீ பஞ்சமன் என்பதை ஏற்றுக்கிற. பாரதம் என்று நீ சொன்னால் உன்னை நீ சூத்திரன் என்றும் பஞ்சமன் என்றும் ஏற்றுக்கொள்கிறாய் என்று பொருள். அந்த முற்றிலும் இந்த இந்தியாவை கைவிட்டு பாரதம் கொண்டு வர போகிறான். இந்தியா என்பதிலாவது சிந்து நதி அடையாளம் இருக்குது. சிந்து நதியை வச்சு தான் இந்தியான்னு சொன்னானுங்க கிரேக்கர்கள். இந்து, அவனுக்கு எஸ் சவுண்ட் இல்லையா முதல் எழுத்தில் கிரேக்கர்கள். ஹிந்துன்னா ஈரானியர்கள், அதான் ஹிந்துஸ்தான். அப்படி இப்படிலாம் வந்து தான் இந்தியான்னு வந்திருக்கு. ஒரு வியாபார கம்பெனியின் பேர் இந்தியா என்பது, வேற ஒன்றும் இல்லை. லண்டனில் பதிவு செய்யப்பட்ட வெள்ளைக்கார வணிக கம்பெனியின் பெயர் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வியாபார பேரை தான் வச்சுட்டான் என் நாட்டுக்கு விட்டாது. அவன் வச்சான். இதுக்கு எந்த நாடு பேர் சொல்கிறது தெரியாமல் அதை ஏற்றுக்கிட்டு நடைமுறையில் போயிட்டானுங்க. அதாவது தொலைஞ்சிட்டு போகுது. பாரதம் என்று சொல்கிறது நம்ம நடைமுறையில் சொல்லக்கூடாது என்பதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கூட்டு அரசு என்பதில் கவனமாக நம்ம சொல்லணும். முதலில் ஆளுநர் பதவியை ஒழிச்சு கட்டு. இந்த ஒரு மோசடி, இந்த கான்ஸ்டியூஷன் எழுதும்போது மோசடி நடந்திருக்கு பாருங்க. கவர்னர் ஜெனரல்னு வச்சிருந்தான்ல அவன் வெள்ளைக்காரன், இவன் மாநிலத்தில் இருக்கவன் கவர்னர், தலைமை கவர்னர் டெல்லியில் இருப்பான் வெள்ளைக்கார ஆட்சியில். அந்த கவர்னர் ஜெனரல் எங்கே?
47க்கு பிறகு ஏன் இல்லை 50லேருந்து? ராஜாஜி கூட கவர்னர் ஜெனரலாக இருந்தார், அந்த பதவி இருந்தது. முதல் கவர்னர், கடைசி கவர்னர் ஜெனரல் அவர் ராஜாஜி. ஏன் கவர்னர் ஜெனரல் இல்லை? அசிங்கம் அது. லண்டனில் இருந்து கொண்டு அதிகாரியை வைத்து ஆளுகின்ற ஏகாதிபத்தியம் உருவாக்கிய பதவி அது. ஆளுநர் பதவி, ஆளுநர் தலைமை ஆளுநர் பதவி. கவர்னர் ஜெனரல் என்பவன் தலைமை ஆளுநர். எனவே ஆளுநர் பதவி லண்டன்லேருந்து ஆளுகிறவன் அவனுடைய அதிகாரியுடைய பேர் அது. அது தலைமை ஆளுநர் நமக்கு வேண்டாம், அதை குடியரசுத் தலைவராக மாற்றுவோம். நாடாளுமன்றத்தின் இரு அவை உறுப்பினர்களும் சட்டமன்றங்களின் உறுப்பினர்களும் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஜனநாயக தலைவராக குடியரசுத் தலைவராக மாற்றுவோம் என்று மாற்றினீங்கல்ல. டெல்லிக்கு ஏன் சென்னைக்கு கவர்னரை நீக்கல? ஏனென்றால் அன்றைக்கு லண்டனுக்கு அடிமையாக இருந்தோம், அவன் கவர்னர் வைத்திருந்தான் ஆங்கிலேயன். அதன் பிறகு டெல்லிக்கு அடிமையாக காலனியாக இருக்கிறோம், அவன் கவர்னர் வைத்திருக்கிறான். காங்கிரஸ்காரனுடைய எண்ணம் அதுதான், கான்ஸ்டிடியூஷனை எழுதியவருடைய எண்ணம் அதுதான். காலனிகள் இருக்க வேண்டும், டெல்லி அப்படியில் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அது இந்திக்காரன் நாடு, அது ஆரியன் தேசம், சுதந்திரம் பெற்ற ஆரிய தேசம் இந்தியா என்பது. டெல்லிக்காரன் நாடு, இந்திக்காரன் நாடு. அது 10 மாநிலம் இருக்கான் இந்தியில பேசிக்கிட்டு, ஆட்சி மொழி கல்வி மொழியாக வைத்துக் கொண்டிருக்கிறான். 225 எம்பிக்கள் அவனுக்கு இருக்கிறான், இந்திக்காரனுக்கு மட்டும். நீங்க இந்த 39 59 ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, 69 ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மை, மிக மிக கொடிய ஒடுக்குமுறை கருவி இந்தியாவிலேயே இந்திய நாடாளுமன்றம் தான். நான் கேட்கிறேன், எங்க ஊர் ஆச்சாம்பட்டி, எங்க ஊர்ல ஃபாரஸ்ட் இருக்கு, சின்னதாக இருக்கு, ஒரு காடு இருக்கு. அந்த காட்டில் ஒரு தொழிற்சாலை நடக்கிறதுக்கு ஸ்டாலின் வர்றார். சிப்காட் எங்கே வச்சுருக்காருல்ல, சிப்காட்டை சிட்கோ போட்டு வர்றாரு. நாங்கள் சில பேர் வேண்டாங்கிறோம், சில பேர் எங்காள்களே வேணும்பாங்க. எங்களுக்குள்ள பெரும்பான்மை பார்க்குறதா, எங்களை சுற்றி உள்ள 10 கிராமத்தையும் சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மை பார்க்குறதா? சொல்லுங்க. ஆச்சாம்பட்டியில் சிப்காட் வர்றதா வேண்டாமா அப்படிங்கிறத எங்கள் எல்லைக்குள்ள எங்கள் காட்டுப்பகுதியை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் சரி தேவையில்லைன்னு வாக்கெடுப்பு நடத்தி சொல்கிறதா, இல்லை சுற்றுவட்டில் உள்ள 10 கிராமத்தை கேட்போங்க அப்படின்னா ஒத்துக்குவோமா? இப்போ தமிழ்நாட்டில் என்ன நெல் போடுறது, என்ன நெல் விளைக்கிறது, நெல் விலையை தீர்மானிக்கிறது, ஈரப்பதத்தை என்னன்னு கணிக்கிறது, இதெல்லாம் நம்ம முடிவு பண்ணுறதா, டெல்லியில் முடிவு பண்ணுறதா? தமிழ்நாட்டில் என்ன தொழில் நடத்தலாம், எங்கே வியாபாரம் நடக்கலாம், என்ன உற்பத்தி, என்ன விலையெல்லாம் அவன் முடிவு பண்ணுறதா? ஒவ்வொன்றுக்கும் அவன் வரி போடுவானா? என்ன உரிமை இது? எனவே இந்த ஆளுநர் பதவி என்பது டெல்லிக்கு காலனிகள் வேண்டும், அவங்க காலனி கிடையாது. இப்போ நீங்கள் இந்தி திணிக்கிறான்னா அவன் 10 பேருக்கு என்ன பிரச்சனை? இன்னும் கூட சொல்லுகிறோம், மராத்தி இருக்கு, வங்காளி இருக்கு, சான்ஸ்கிரிட் லிங்குஸ்டிக் ஃபேமிலி, அதெல்லாம் சமஸ்கிருத மொழி குடும்பத்தை சேர்ந்தவை, சிமிலாரிட்டி இருக்கும். ஆனால் அங்கே கூட இந்திய எதிர்ப்பு வந்துருச்சு. ராஜ் தாக்கரேங்கிறவர் போன மாதம் பேசியிருக்காரு, பம்பாயில் எவனாச்சும் இந்தியில் பேசினா கன்னத்தில் அரைன்ட்டு இருந்தாலும் அரைஞ்சே விட்டாங்க. சட்டசபையில் கேட்குறாங்க கேள்வி, ஏன் மராத்தி புறக்கணிக்கப்படுகிறது? பாஜக முதல்வர் பட்னாவிஸ் சொல்கிறார், வர்ற ஆண்டிலிருந்து மருத்துவ கல்வியை மராத்தியில் கொண்டு வருவோங்கிறார் பாஜக. அவன் என்ன இருந்தாலும் அவன் மராத்திக்காரன், பிரச்சனை இங்கே அதுதானே. இங்கே வருதா? மருத்துவ கல்வியே இப்போ பொறியியல் 2 பிரிவு கொண்டு வந்தீங்க, மருத்துவக் கல்வி என்னாச்சு? இந்த 2 பிரிவும் உடுப்படாமல் கிடக்கு. மருத்துவக் கல்லூரியில் எல்லா பிரிவும், எல்லா மருத்துவ பிரிவும், எல்லா பொறியியல் பிரிவும் தமிழில் கொண்டுக்கிட்டு வா, தீர்மானம் போட்டிருக்கோம். அதில் தமிழ் வழியில் படித்த பிள்ளைகளுக்கு 50 விழுக்காடு வேலைன்னு ஒதுக்கு. நீ சட்டம் கூட போட வேண்டாம், நடைமுறையில் செயல்படுத்திடு, கண்காட்டி விட்டு ஜாட காட்டி செயல்படுத்து, பிள்ளைகளாம் சேருவான். ஒரு பாஜக பட்னாவிஸுக்கு இருக்கு, அந்த ஊரில் நிர்பந்தம் இருக்கு, மராத்தியில் தான் மருத்துவ கல்வியை கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? இது எவ்வளோ பேர் கேட்கிறோம்? நாமளே முந்தி கொண்டு இங்கிலீஷ் மீடியத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். நம்ம மனநிலையை உருவாக்கி விட்டார்கள். அவர்கள் இவ்வளோ குறை சொல்கிறோம், நம்ம வீட்டு பிள்ளைகளை தமிழ் வழியில் சேர்க்க போகிறோமா? தமிழ் வழியை சீரழித்து விட்டார்கள்.
அரசு பள்ளியில் 1ஆவதுலேருந்து இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்தது ஜெயலலிதா, அதை அப்படியே செயல்படுத்தியது கருணாநிதியும் ஸ்டாலினும். அரசு பள்ளியில் இங்கிலீஷ் மீடியம் வெள்ளக்கார ஆட்சியில் கூட இல்லைங்க. வெள்ளக்கார ஆட்சியில் கூட 8வது போரில் தமிழ் இருந்தது, ஒரு மொழி பாடமாக தான் ஆங்கிலம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் ஒரு மொழி பாடமாகத்தான் ஆங்கிலம் இருந்தது, மீடியமாக இல்லை. இப்பொழுது குழந்தை மழலையர் கல்வியிலிருந்து இங்கிலீஷு. ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பிள்ளைகளை கூப்பிட்டு 5ஆவது உள்ள பள்ளிக்கூடம் பிள்ளைகளை கூப்பிட்டு பேர் கேளுங்க, எல்லா பேரையும் கேட்டுட்டு இதெல்லாம் பீகார் குழந்தைகளா ஊபி குழந்தைகளான்னு சந்தேகம் வரும். யாருக்கும் தமிழ் பேர் கிடையாது. எவ்வளவு சீரழிக்கப்பட்டிருக்கிறோம். அரசியல் சீரழிந்தால் மக்கள் சமூகமும் சீரழியும். தாங்கள் சீரழிந்தவர்கள் மக்களை சீரழித்தால்தான் அவர்களுக்கு தலைவராக நீடிக்க முடியும். உளவியல் வல்லுநர்கள், பெரிய உளவியல் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர்களாக இருக்க வேண்டியவர்கள் கருணாநிதி எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களை சீரழித்து விட வேண்டியது, வெறும் ரசிக கும்பலாக்க வேண்டியது, வெறும் ரசிக கும்பல். மேடை நாடகம் ஆட வேண்டியது. திமுக அப்பதானே வந்தது. மைக்கு மதன காமராஜர்கள் அப்படியே பேசி பேசி கவர்ந்து வந்தாங்க. நடிகர்கள் பார்த்தாங்க, மேடையில் நடிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடும்போது நமக்கு அசலாக நடிக்கிறவங்களுக்கு போட மாட்டானா அப்படின்னு கட்சி ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் சினிமாக்காரர்கள் கட்சி ஆரம்பித்தது தமிழ்நாடு போல் வேறு எங்கேயாவது உண்டா? ஆந்திராவில் தெலுங்கு தேசம் ஆரம்பித்து அவரை அடியோடு அடித்து இறக்கிட்டாங்க. அவன் குடும்பத்திலே சண்டை என்டி ராமராவ் வீட்டில். வேறு எங்காவது இப்போ ஒரு நடிகர் கட்சி தொடங்கியிருக்காரு. தேர்ந்தெடுத்து நடித்தாச்சு, பணத்தை வைக்க இடம் இல்லை, என்ன செய்கிறது ஏது பண்ணுறது? அரசியல் போகும், செல்வாக்கு அதிகாரம் குறைவாக இருந்தான்னா எஸ்பி நமக்கு சல்யூட் அடிப்பார், டிஜிபி சல்யூட் அடிப்பார், முதல் மந்திரிங்கிறது ஒரு பவனி வரலாம், அது போதும். மற்றபடி டெல்லிக்கு நம்ம பாளையப்பட்டா இருக்கிறோம், கப்பம் கட்டிட்டு போகிறோம், நமக்கு ஒரு பிரமுகர், நமக்கு ஒரு செல்வாக்கு, ஒரு பதவி, சல்யூட் அடிக்க போலீஸ் கிடைக்கும்ல. இது எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் தனிநபருக்கு கிடைக்காது, அரசியல்வாதியாக இருந்து பதவிக்கு போனால் கிடைக்கும் என்ற ஆசையில் வருகிறார்கள். வேறு எதுக்கு வர்றாரு அந்த நடிகர்? இப்போ அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க, அந்த ரசிகர்களை அரசியல் ரசிகர்களாக மாற்றிடலாம். அரசியலையும் ரசிகர் தன்மையோடு மாற்றி அது பண்ணிட்டாங்க. குட்டிச்சோராய் ஒரு லட்சியம் இல்லை இப்போ திமுகவுக்கு அதிமுகவுக்கெல்லாம். அவர்கள் பதவிக்கு வருவது, பதவிக்காக சண்டை போடுறது, இதுதான், வேறு எதுவும் இல்லை. இந்த மாநில சுயாட்சி என்பதை அவங்க அப்பா கிளப்பி ராஜமன்னார் குழு போட்டார். 69 போட்டார், 72 பரிந்துரை கொடுத்தாங்க, அப்படியே கிடப்பில் போட்டாருங்க. ஏன்? இந்திரா காந்தியோட கூட்டணி கருணாநிதி 71 சட்டமன்ற தேர்தலில் பார்லிமெண்ட்டுக்கும் சட்டமன்றம் ஒன்றா தேர்தல் வைக்கிறாங்க. எனவே இந்திரா காந்தியோட கூட்டணி என்றவுடன் மாநில அதிகாரத்துக்காக போட்ட ராஜமன்னார் குழு பரிந்துரையை அப்படியே ஊற வச்சார். பாய் பேசவில்லை கருணாநிதி. 74 அதை பற்றி பேசுகிறார். ஏன்? 72 அதிமுக அமைக்க எம்ஜிஆருக்கு மறைமுக தூண்டுதலாக இருந்தது இந்திரா காந்தி. சிபிஐ தலைவர் கல்யாண சுந்தரம் தான் எம்ஜிஆர் இந்திரா காந்திகிட்ட போய் அழைச்சிட்டு போய் அறிமுகம் பண்ணி நட்பை உண்டாக்கி வைத்தவர். கூட்டணி எம்ஜிஆரோடு சேருவதற்கு இந்திரா காந்தி முடிவு செய்து விட்டார். எனவே காங்கிரஸோட பிரதமரோட முரண்பாடு வந்தவுடன் டக்குன்னு ராஜமன்னார் குழு அறிக்கையை 74 சட்டமன்றத்திலையும் மேலவையிலையும் முன்வைத்து நிறைவேற்றி அனுப்புகிறார். நிறைவேற்றி அனுப்பியவர் அதை பற்றி அதன் பிறகு பேசவே இல்லைங்க, பேசவே இல்லை. ராஜமன்னார் சொல்ல அந்த அறிக்கையில் 356 நீக்கணும், மாநில அரசு கலைஞருடைய பிரிவை நீக்கணும், அது மாதிரி உள்ள 365 நீக்கணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அவன் போடக்கூடாது, அந்த கேட்டகரியை காலி பண்ணிடணும், அதெல்லாம் தமிழ்நாடு மாநிலமே போட்டுக்கணும் என்ற பரிந்துரைகள் இருக்குது. பெருசாக அவங்க ஒன்றும் அதுக்கு மேலே பண்ணிடலை. அதை என்னைக்காவது பேசியிருக்காரா கருணாநிதி? இன்னைக்கு வரலும் ஸ்டாலின் பேசுகிறாரா ராஜமன்னார் குழுவில் இப்படி சொன்னாங்கன்னு? தெரியாதா? தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சாக்க நீங்கள் நாளைக்கு கேட்பீங்க, தமிழன் தமிழச்சிக்கு அறிவு வந்துடும், விழிப்புணர்ச்சி வந்துடும். இந்த ஆளுக்கு பதில் சொல்ல முடியாது, சந்தர்ப்பவாதிக்கு, முகாம் மாறுற நபருக்கு
எனவே அந்த ஞானம்லாம் வந்துடக்கூடாது தமிழன் தமிழச்சிக்கு என்பதில் கருணாநிதியும் எச்சரிக்கையாக இருந்தார், மகன் ஸ்டாலின் எச்சரிக்கையாக இருக்கிறார். ஏன் சொல்ல வேண்டியது அதை படிக்க மாட்டியே? என்னென்ன பாட்டெல்லாம் எழுதிடுறாங்க, பாவேந்தர் பாட்டெல்லாம் எழுதிடுறாங்க உங்களுக்கு ஆள்கள், சொல்ல மாட்டாங்களா? நீ ராஜமன்னார் குழு அறிக்கை என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? ஏஎல் முதலியார் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் 25 ஆண்டுக்கு மேலே இருந்தவர், லட்சுமணசாமி முதலியார் உறுப்பினர். அதில் சந்திரா ரெட்டி தலைமை நீதிபதியாக இருந்தவர் ஆந்திராவில் உறுப்பினர். அதில் ராஜமன்னார் நீதிபதியாக இருந்தவர் தான். ஏஎல் முதலியார் அதில் சொல்லுகிறார், பேசுகிறார், இந்த அரசமைப்பு சட்டம் என்பது ஒரு ஃபெடரேஷன் அல்ல, இது ஒரு யூனிட்டரி ஸ்டேட்டு தான், ஒற்றையாட்சி தான், ஃபெடரேஷன் போல் தோற்றம் அளிக்கும் என்கிறார் ஏஎல் முதலியாருக்கு. அவர் என்ன தமிழ் தேசியவாதியா? இயல்பாக உலக அரசியல் சட்டங்களை படித்தவர் சொல்லுகிறார். அவர் எப்போ இந்த கமிட்டியில் சொல்லுகிறார், ரிப்போர்ட் ஆகிருக்கிறது, ராஜமன்னார் குழுவில் பேசியிருக்காரு. அதெல்லாம் கண்ணாடி பட்டுக்கு பார்க்க மாட்டாரா, பேசுகிறாரா? இன்னைக்கு இவ்வளோ சண்டை ரவி, ஆர்எஸ்எஸ் ரவியோட சண்டை இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, ஆர்எஸ்எஸ் ரவியோட இப்போ பேசும்போது கூட என்ன சொல்கிறாரு துணைவேந்தர் கூட, எனக்கு ரவிக்கு தனிப்பட்ட பகை ஒன்றும் கிடையாது, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். அப்புறம் வேறு என்ன தான் பகை உனக்கு? லட்சிய பகை. லட்சிய பகைன்னா ஆளுநர் பதவி வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநருக்கு அண்ணா கேட்டார். இதுதான் மோசடி அடுக்குமொழி. இதில் ஏமாறுறான் தமிழன் தமிழச்சி. ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு? ஆட்டுக்கு தாடினால என்னங்க ஆபத்து சொல்லுங்க, ஒப்பிடலாமா? உவமை சொல்லலாமா? ஏண்டா ஆளுநர் பதவி என்பது ஓனாய் பதவி. அது சொல்ல உனக்கு துணிச்சல் இல்லை அல்லது கொள்கை இல்லை. தமிழனை ஏமாத்துறதுக்காக ஆட்டுக்கு தாடி எதற்கு, ஷேவ் பண்ணி விட்டுவாங்க, அதுக்கு ஒன்றும் வலிக்காது. இதை மயங்கிறது. அண்ணா அண்டே சொன்னார், அண்டா அண்டாவை சொன்னார். இந்த மாதிரி ஊமைகள் சொல்வது, ரசிகர்களை மாற்றி விடுறது, கும்பலை கைதட்டுற ரசிகர்களை மாற்றுறது, அப்புறம் நைஸாக எஜமானுக்கு சல்யூட் போட்டு அவன் கொடுக்குற பதவியை அடைஞ்சிக்கிறது. இதுதான் திராவிடத்துடைய மாநில சுயாட்சி, வேறு எதுவும் கிடையாது. இப்போ ஒரு எடுத்திருக்காரு ஸ்டாலின், தந்திரத்தை பாருங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் குழு போட்டிருக்காருல்ல, எப்போ அவங்க இறுதி அறிக்கை தருவாங்களாம்? 2 ஆண்டு கழிச்சு. 2026 தேர்தலெல்லாம் முடிஞ்சு 2 ஆண்டு கழிச்சு. எதுக்கு? இடைக்கால ஒரு அறிக்கை தருவார்கள், அப்புறம் இறுதி அறிக்கையை 2 ஆண்டு கழிச்சு. கமிஷன் போட்டேன், ஒரு கமிட்டி போட்டேன்னு மக்கள்கிட்ட கணக்கு காட்டுறதுக்கு. அவங்க ஏதாவது தப்பித்தவரி உண்மையிலேயே உரிமைகளை இருந்து கேட்கலான்னு சொல்லிவிட்டாக்க ஆபத்தாச்சேன்னு இப்போ சொல்லாத வாய் அடைக்கிறதுக்கு 2 வருஷம் கொடுத்து அதை அப்படியே போட்டுருவாங்க. ஒரு ஃப்ராடுங்க. இப்போ நீங்கள் அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு வந்தது பாருங்கள். போன 2021 ஆகஸ்ட்டில் இவங்க தொடங்கினாங்க அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு கோயிலில். எங்கேயும் நடத்துறதில்ல. அதெல்லாம் அனைத்து ஜாதியில் அர்ச்சகராக போடணும்னு கொஞ்சம் கேரளாவை பார்த்து போட ஆரம்பித்தார். அக்ரஹாரம் எதிர்த்துது, அப்படியே மடங்கினார். உயர்நீதிமன்றத்தில் அக்ரஹாரத்துலேருந்து வழக்கு போட்டாங்க மயிலாப்பூரில் இருந்து. அந்த வழக்கில் அக்ரஹாரத்துலேருந்து வைக்கிறாங்க, ஐயர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆகம கோயிலில் ஆகமப்படி அவாள் தான் இருக்கணும், ஐயர் தான் இருக்கணும். ஆகமம் இல்லாத கோயிலில் வேணால் இந்த சூத்திரால் போக்குவரத்து 10 ஜாதி இருக்கலாம். அதனால் ஆகம கோயிலில் அக்ரஹாரத்துலேருந்து உள்ளவங்க தான் இருக்கணும், அதுதான் ஆகமம் சொல்லுதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க வக்கீல். அது இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படி சொன்னாலும் அது செல்லாததான்னு சொல்லிட்டான் சுப்ரீம் கோர்ட். ஏற்கனவே ஆகமம் அப்படி சொல்லுகிறது என்று சொன்னாலும் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கிள் 14க்கு அது பொருந்தாது, அதை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் சுப்ரீம் கோர்ட்டில். ரஞ்சன் கோகோய் சொல்லிட்டான். 72ல் அதுக்கு முன்னாடி இந்த கருணாநிதி அர்ச்சகர் போட்டார்ல தமிழ் தமிழர்களை, அந்த 72லையும் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டான். அதையெல்லாம் அப்படியே மறைச்சிட்டாங்க. அப்படி எந்த ஆகமும் சொல்லவில்லைன்னு சொல்கிறான் ரஞ்சன் கோகோய் சுப்ரீம் கோர்ட்டில். 2015 நினைக்கிறது டிசம்பரில். எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்த வழக்கு தான். அதுவும் சாதி பார்த்துத்தான் அர்ச்சகரை நியமிக்க வேண்டும் என்று எந்த ஆகமும் சொல்லவில்லை. இந்த மொழியில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று எந்த ஆகமும் சொல்லவில்லை. ஒரு கால் அப்படி ஏதாவது சொல்லி இருந்தால் அது செல்லாது, ஏனெனில் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இதை எடுத்து பல தடவை போட்டோங்க.
அப்புறம் அவன் கேட்குறான், மயிலாப்பூர்காரன் கேட்குறான்னு சொல்லி ஆகம கோயில் அப்படின்னா நம்ம ஒரு வக்கீல் இருந்தார், பேர் என்ன, அவர் போயிட்டார், அவர் இப்போ ராமனை கொண்டாந்து போட்டாங்க, ராமன் பேரனை சண்முக சுந்தரம் அட்வொகேட் ஜெனரல் வந்து கருத்து கேட்குறாரு இந்த கம்பெனிக்கிட்ட, ஸ்டாலின் போக்குவரத்து கேட்டுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டுட்டு போயிருக்காரு. டக்குன்னு கோர்ட்டில் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு அரசு சார்பில் சண்முக சுந்தரம் என்ன சொல்கிறார், அட்வொகேட் ஜெனரல், நீங்கள் பார்த்து அந்த ராஜஸ்தான்காரர் தான் அப்போ இருந்தார், சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார், நீங்கள் பார்த்து முடிவு செய்யுங்கன்னாரு. அவன் பார்த்தா ரிட்டையர் ஆகலாள், அவரும் அக்ரகாரம் ஆர்எஸ்எஸ் உள்ளுக்கு. சரி, ஆகம கோயில் என்னான்னு பார்த்து ஒரு ஆய்வு பண்ணுவோம், எது எது ஆகம கோயில் எது எது ஆகமம் இல்லைன்னு ஆய்வு பண்ணுவோம். ஆகமம் இல்லாத கோயிலில் எல்லா ஜாதியும் போட்டுக்கலாம் தகுதி உள்ளவங்கள, ஆகம கோயிலில் என்ன ஜாதி சொல்லுதோ அதை மத்தி மட்டும் போடுவோம்னு முடிவு பண்ணிக்குவோம். இப்போ ஆகம கோயில்களில் நீங்கள் வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு இந்த கமிட்டி போடணும்னு ஒரு கமிட்டி போட்டாங்க. 2 வருஷம் ஆச்சு அந்த கமிட்டி போட்டு. எங்கேயாவது வேலை செய்கிறானா, ஆய்வு பண்ணுறானா? ஏன் அதை மறைச்சு அதை அப்படியே பின்வாங்கி அக்ரஹாரத்தில் சலாம் போடுறது தானே? அனைத்து ஜாதியின் அர்ச்சகரை நிறுத்திட்டார் ஸ்டாலின். அன்னை தமிழ் அர்ச்சனை எந்த குடமுழுக்களும் கிடையாது. இந்த அம்மாலாம் வந்து உட்காந்துருக்காங்க. 4 தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம். தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலுக்கு 2 ஒரு தீர்ப்பு, கரூர் பசுபதியூர் கோயிலுக்கு ஒரு தீர்ப்பு உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில், அதுக்கப்புறம் சென்னையில் அவங்க அம்மா சேலத்தில் 1, இன்னொரு கோயில் 4 தடவை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் 2 மதுரை 2 சென்னை, பாதி தமிழ் பாதி சமஸ்கிருதத்தில் செய்யலான்னு உத்தரவு கொடுத்துருக்கான். ஸ்டாலின் முடியாதுன்னு இருக்கான். எந்த கோயில் குடமுழுக்குலையும் தப்பி தவறி வேள்வி சாலையிலையோ குடமுழுக்கு கோபுர கலசத்திலேயோ தமிழ் மந்திரமும் தமிழ் அர்ச்சகனும் தண்ணி ஊற்றுறது வரக்கூடாது என்பதற்கு காவல் தளபதியாக அமைக்கப்பட்டிருக்கிற நபர் தான் சேகர் பாபு. தமிழ் வந்து விடாமல் தடுப்பதற்குள்ள ஒரே நபர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. ஒவ்வொரு குடமுழுக்கையும் முன்னாடியே போயிடுவார். ஏன், எவனாச்சும் அங்கே இருக்கிற அதிகாரி இந்த பயில பேச்சை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி வர்றவங்க பேச்சை கட்டிக்கிட்டு தமிழை கொண்டு வந்துடுவாங்க. ஸ்டாலின் சொல்லி அனுப்புவார், பார்த்துக்க சேகர் பாபு, பார்த்துக்க, நீ வட சென்னையில் என்னென்ன பண்ணி அது மாதிரி பண்ணிக்க. ஒவ்வொரு கோயிலையும் போயிட்டு பாருங்க. பழனி முருகன் கோயிலா, தமிழ் நாங்கள்லாம் அங்கே போராடணும், கைதானோம், போராடணும். சேகர் பாபு வந்து தமிழ் வராமல் பார்த்துக்கிட்டார். இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயில் வரப்போகுது, தமிழ் வராமல் பார்த்துக்குவாங்க. அப்போ எதுக்கு அவங்க இந்த கமிட்டி போடுவது என்பது நான் சொல்ல வந்ததுக்கு, தமிழே கைவிட்டாச்சு, அன்னை தமிழ் அர்ச்சனை எங்கேயும் கிடையாது. சாதனை பட்டியலில் அதை சொல்கிறதும் கிடையாது ஸ்டாலின். இப்போ அந்த 75 விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை தனியார் துறையில் சொல்கிறது இல்லை, அது மாதிரி இதையும் சொல்கிறதில்லை. அதுபோல் இதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கமிட்டிக்கு பாருங்கள், குரியன் ஜோசப் கமிட்டி அதோடு விட்டு போயிடுவாங்க. மடை மாற்றுவதற்கு, திசை திருப்புவதற்குத்தான் மாநில சுயாட்சி கோரிக்கையை வைத்து வாக்கு வாங்கணும். உண்மையில் மாநில சுயாட்சி கோரிக்கை வரக்கூடாது, விழிப்புணர்வு தமிழன் தமிழச்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் ஸ்டாலினுடைய அந்தரங்கம். அதற்கு போட்ட கமிட்டி தான் குரியன் ஜோசப் கமிட்டி. இல்லைன்னா 2 வருஷம் என்ன, ஏன் நீ உங்கள் அப்பா சொன்ன கமிட்டி நீ 4 கோரிக்கை வைய, கட்சிகளை கூப்பிட்டு வச்சு பேச என்னென்ன உரிமை வேணும்னு, இதுக்கு என்ன கமிட்டி என்ன இருக்குங்கிற 69 சொல்லிட்டு இருக்கீங்க, மாநில சுயாட்சி சொல்லிட்டு இருக்கீங்க, 50 முழக்கங்களில் ஒன்று மாநில சுயாட்சிங்கிறீங்க. இதுவரைக்கும் அது கோரிக்கை வரைக்கும் இல்லையா? உங்கள் அப்பா போட்ட ராஜமன்னார் குழு கோரிக்கையை கேள, இது ஏமாத்துறது. உடனே அந்த ஒட்டுண்டிகள் இருக்குல்ல, பெருசாக ஸ்டாலின் கமிட்டி போட்டிருக்காரு மாநில சுயாட்சிக்கு. ஏன்டா இது மாதிரி தான் போட்டு போட்டு ஏமாற்றிட்டு போகிற கும்பல் ஆச்சு. தமிழர்கள் ஏமாறக்கூடாது. இந்த நேரத்தில் இந்த கருத்து விவாதிக்கப்படுகிறது. நாம் சரியான திசை காட்ட வேண்டும் என்பது அந்த மாநாடு. இந்த மாநாட்டில் நாம் எடுத்த இந்த முடிவுகளை, இந்த தீர்மானங்களை நாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அவர் மேலே குறை சொல்லி இவர் மேலே குறை சொல்லி அந்த அப்படியே நம்ம முன்னேறாமல் இருந்துவிடக்கூடாது. குற்றவாளிகளை வெளிப்படுத்த வேண்டும், அம்பலப்படுத்த வேண்டும். நாம் சரியான பாதையை முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். நாம் நின்ற இடத்தில் நின்று கொண்டு இவர் குறை அவர் குறை என்று பேசிக் கொண்டிருந்தால் போதாது. மக்கள் மயமாக வேண்டும். இந்த தமிழ் இன உணர்ச்சியும் தமிழ் இன உரிமை மீட்பு என்பதும் மக்கள் மயமாக வேண்டும். அடுத்தவனுக்கு நாம் அடிமையா, இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் சுதந்திரம் உள்ள ஒரு மனுஷனா, தமிழனா, தமிழச்சியா, இல்லை இந்திக்காரனுக்கு அடிமை என்று நினைங்கள்.
ஹிந்தி பாடம் வைக்கணும்னா பணம் தர மாட்டானா. கெஞ்சிதான் நம்ம அன்பில் பேரன் மகேஷ் பொய்யாமொழி. யார் பணம் அது? குஜராத்தில் வசூல் பண்ணிட்டு வந்து பணம், மோடி பணமா அது? வெக்கமா இல்லை? ₹1 தமிழ்நாட்டில் இந்திய அரசு வசூலித்தால் வெறும் 29 காசு தான் திருப்பி தருதுன்னு சொல்றீங்கல்ல. இந்த மாதத்தை வைக்க வேண்டாமா? யார் பணம்? 2500 கோடி தர முடியாதுங்கிறிய. ஹிந்தி வைக்கலைங்கிறதுனால அல்ல அந்த கல்வி திட்டத்தை ஏற்றுக்கலைங்கிறதுனால வைக்கலையே என்று வாதம் பண்றியா? யாரு பணம்? நீ வசூல் பண்ணாத, வரி வசூல் தமிழ்நாட்டுக்கு தான் வேண்டும் என்று நாங்கள் இனி கேட்போம் என்று ஒரு வார்த்தை ஸ்டாலின் பேசுவது உண்டா? எங்கள் மக்களிடம் இந்த உணர்ச்சியை ஊட்டுவோம் சொல்ல. கெஞ்சிர கூத்தாடிக்கிட்டு இருக்க, ஏதோ மாவீரன் மாதிரி, மாநில சுயாட்சி மாதிரி, வீரன் மாதிரி பேசுறீங்க. நேற்று பாருங்க, ஏதோ விழா கொண்டாடி இருக்காரு திருச்சியில். சிங்க பாதையில் ராக்கெட் போல் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். சிங்க பாதையில் ராக்கெட் ஒன்றும் புரியலையே. ராக்கெட்டு வானமண்டலத்தில் போகுது, அதுக்கு என்ன இடைஞ்சல் ஒன்றும் இல்லை. சிங்கப்பாதை முன்னேறி இருக்கார். இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. சிங்கப்பாதையில் ராக்கெட் போல் போய்கொண்டிருக்கிறோம், அசிங்க பாதையில் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை தான் அவர் இப்படி பறச்சு கொண்டார். அப்போ என்ன போதை விட்டுறார் பாருங்க. முன்னேறி இருக்க முன்னேறி எவன் பல பல வெளிநாட்டு கம்பெனிக்காரன், வடநாட்டு கம்பெனிக்காரன், வடநாட்டு தொழிலாளி, அவன்லாம் வாங்குற காசு வணிக கம்பெனிகள், மார்வாடி, அவன் கணக்கெல்லாம் தமிழ்நாட்டுகளில் சேருதுங்க. தமிழ்நாட்டு வருமானத்தில், தமிழ்நாட்டு தனிநபர் வருமானத்தில் அதெல்லாம் சேருது. மார்வாடி, குஜராத்தி சேட்டு, அமெரிக்காக்காரன், அந்த கம்பெனி இந்த கம்பெனி, அவன்லாம் வசூல் பண்ண வர கம்பெனியில் இதெல்லாம் நம்ம கணக்கில் சேர்ந்து ராத்திரி சோத்துக்கு இல்லாமல் கிடக்கிற தமிழச்சிக்கிட்ட கணக்கில் வருது. நீங்கள் பெண்களுக்கு ₹5 கொடுத்து டவுன் பஸ்ஸில் போக முடியும் தானே இலவசமாக வைக்கிற? தமிழ் பெண்களுக்கு ₹5 ₹10 கொடுத்து நகர பேருந்தில் போக முடியலை என்று சொல்லித்தானே சென்னையில் நீ இலவசமாக பெண்களுக்குன்னு சொல்கிற. அவ்வளோ வறுமையில் இருந்து தானே கொடுக்குற. இல்லை, எதுக்காக நீ அதை கொண்டு வர்ற? ₹1000 பணம் உதவி பணம் பெண்களுக்கு கொடுக்குறீங்க. எதுக்காக? வறுமையில் இருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அப்புறம் முன்னேறி உலகத்தையே நாங்கள் முன்னேற்றம் சொல்லி என்ன இருந்தது? தப்புலையும் அடிக்கல, தவறுலையும் அடிக்கிற. உலகத்திலே முன்னேறி இனத்துக்கு எதுக்குடா பொம்பளை பிள்ளைகளுக்கு இலவச பஸ் விடணும்? கண்ணியமாக கணக்கு கொடுத்து போகுது. அது முன்னேறல, வசதி இல்லை, பயன்படுது அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுன்னு வச்சிருக்கலாம். அப்போ அதானே நிலைமை. அவங்க வறுமை நிலை, குடும்ப நிலை தானே. எல்லாம் ஃப்ராடு வேலைங்க. முன்னேறி விட்டது என்ன? அப்படியே நம்மளுக்கு ஒரு பூதி, அப்படியே அதுக்கு பிரச்சார பீரங்கியெல்லாம் இருக்குல்ல, அதில் பலனடையக்கூடிய அங்கே உள்ள ஆட்கள் இருக்காங்க. ஒட்டு திண்ணைகள் இருக்கே, அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஐயோ, அப்படியே அதை பேசிக்கிட்டு பேசி 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 அவ்வளவு சாதனைகளை பண்ணி பண்ணி ஒரு திராவிட போதையை ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்தியன் என்பதை முதன்மைப்படுத்தினாலும் தமிழனை, தமிழ்நாட்டை மறுக்கிறான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். திராவிடன் என்பதை திணித்தாலும் தமிழனை, தமிழ் தேசியத்தை, தமிழர் தாயகத்தை மறுக்கிறான், சிதைக்கிறான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். உள்ளதை உள்ளபடி பேசு. எங்களுக்கு தமிழன், தமிழ்நாடு, இந்தியாவோடு இருக்கலாம், இன்னும் நிபந்தனைகளோடு இருக்கலாம், இவ்வளோதான். புரியுதா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷங்கிற பெண்ணடிமை பொழியாக தான் ஒழிஞ்சு போச்சு. புரியுதா? பாரத மாதாவுக்கு நாங்கள் அடிமை இல்லை, நாங்கள் அடிமை இல்லை. நிபந்தனை போடுகிறோம், சேர்ந்திருப்போம், சமத்துவத்தோடு சேர்ந்திருப்போம். இந்திக்காரன், ஆரியன், இந்தி ஆதிக்கத்தின் கீழ் தான் இருப்போம் என்றால் சேர்ந்திருக்க மாட்டோம். இந்தியாவை ஒற்றுமையாக வைத்திருப்பதும் அதை சிதைப்பதும் உங்கள் கையில் இருக்கிறது. இந்தி ஏகாதிபத்தியவாதிகளே, ஆரியத்துவவாதிகளே, பாரத மாதா பஜனை கோஷ்டியே, உங்கள் கையில் இருக்கிறது இந்தியாவின் ஒற்றுமை. நீ ஜனநாயகத்தோடு, சமத்துவத்தோடு எல்லா மொழி, எல்லா இனம், எல்லா மக்களையும் நடத்தினால் ஒற்றுமையாக இருப்போம். நாங்கள் தான் ஆளுவோம், எங்களுக்கு கீழ்ப்படிதலோடு நீங்கள் எல்லாம் பெரிஃபெரியில இருங்கள் என்று தமிழனையோ, தெலுங்கனையோ, வங்காளியோ, மராத்தியோ நீ நடத்தினால் அவனவன் பாதையை தேடிக்கொள்வான். தமிழனும் தனி பாதையை தேடிக்கொள்வான். உன் கையில் இருக்கிறது. இந்தியாவை ஒற்றுமையாக வைத்திருப்பதா, பிரியை சிதற விடுவதா என்பது இந்திய ஏகாதிபத்தியவாதிகள் கையிலே இருக்கிறது.
எதற்காக இங்கே இந்தி வர வேண்டும்? ஒரே மொழி தமிழ் மொழி எங்களுக்கு ஒரு மொழி கொள்கை தான். இந்த மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை. அதை வச்சுங்க. படிக்கிறது இன்னொரு மொழி படிக்கலாம், நம்ம ஆங்கிலம் படிக்கலாம், தப்பு இல்லை. ஒரு லாங்குவேஜா எல்லா பாடத்தையும் அதில் படிக்கிறது தப்பு. அது மாதிரி பல்வேறு கருத்துக்களை வைத்து இந்த அரசமைப்பு சட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் நீக்கங்கள் வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் பேசுவோம், இன்னும் பேசுவோம். இது ஒரு தொடக்கம். கருத்தரங்குகள் அங்கங்கே நடக்கட்டும். இந்த கான்ஸ்டியூஷனை வச்சு எல்லாம் நடக்கட்டுங்க. மனம் விட்டு பேசலாம். இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கை வந்த உடனே கல்விக் கொள்கையை பற்றி நம்ம ஐயா ஜவஹர் நேசன் உட்பட எவ்வளவோ பேர் கருத்தரங்கு நடத்தி எவ்வளோ கருத்துக்களை உருவாக்குனாங்க. இப்போ இங்கே நம்ம தம்பி இவர் பேசினார், உள்ளாட்சி பற்றி அருமையாக பேசினார். அவர்களாம் அது களத்தில் செயல்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இந்த அரசியல் சட்டத்தை பற்றி அங்கங்கே கருத்தரங்கு நடத்துங்க, எழுதுங்க. நம்ம உரிமைகள் உல நாடுகள் என்ன ஃபெடரேஷன் எப்படி இருக்குது என்பதையும் பாருங்கள். நமக்கு அதை விட தனித்தன்மையான விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது. அவன்லாம் ஒரு காரணத்தில் ஒன்றா இருக்கான். இப்போ யுஎஸ்ஏ என்றால் எல்லாருக்கும் பொதுமொழி இங்கிலீஷாக போயிடுச்சாங்க. தனித்தனி நாடாக இருந்தாங்க. அவன் பொதுமொழி இங்கிலீஷ் இல்லை. அப்பொழுது அவன் இன்னும் கூடுதல் நெருக்கமாக இருக்கலாம். ஆனாலும் அவன் ஒரு ஃபெடரேஷன் வச்சுருக்கான். இப்போ சுவிட்சர்லாந்து என்றால் எல்லாம் இந்த ஓரம், ஜெர்மனி ஓரத்தில் ஒதுங்கினது, பிரான்ஸ் ஓரத்தில் ஒதுங்கினது, அப்புறம் இத்தாலி ஓரத்தில் ஒதுங்கினது, அப்புறம் இன்னொரு மொழி. இது ஒரு மையம். இது அவங்களுக்கு ஒரு கூட்டாட்சி. இப்படி விசேஷத்தன்மை இருக்கிறது. ஜெர்மனியில் வச்சுருக்கான் ஃபெடரேஷன். அவங்க ஏழு அரசுகள் இருந்த இடம் அது. பிரஷ்யாலாம் தனியாக கடைசி வரலும் இருந்தது. அப்புறம் தான் பிஸ்மார்க்கெல்லாம் சேர்த்தாங்க. அதனால் அவங்க இயல்புலேயே ஒரே மொழி தான் ஜெர்மன் மொழி. ஆனால் ஃபெடரேஷன் வச்சுருக்கான். அந்த நாட்டுக்கு இப்பொழுதும் பேர் எஃப்ஆர்ஜி தான். ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜெர்மனி என்று வைத்திருக்கிறார்கள், கூட்டாட்சி வைத்திருக்கிறார்கள். அதுபோல நம்ம கனடா என்று இருக்கிறது என்றால் அவன் 4-5 மாநிலம் வச்சுருக்கான். ஒரு மாநிலம் கியூபெக், ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க, பாக்கியெல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறவங்க தான். அவன் ஒரு ஃபெடரேஷன் வச்சுருக்கான். இந்த கூட்டாட்சிகள் எல்லாம் விட பன்மைத்தன்மை உடையது இந்தியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒப்பிடவே முடியாது. யுஎஸ்ஏயை விட, சுவிட்சர்லாந்தை விட, கனடாவை விட, ஜெர்மனியை விட பல மடங்கு கூட்டரசு இறையாண்மை உரிமை இங்கே தேசிய இனங்களுக்கு வேணும். ஒன்னொன்னும் பக்கா தனித்தனி தேசிய இன நாடுகளாக இருந்தது. பிரித்தானிய பீரங்கிகளின் வல்லுறவுக்கு பிறந்தது இந்தியா, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால இந்த கூட்டாட்சிகளை விட இது மாடல் கிடையாது. நம்மை விட அவங்க மேலாக இருக்கிறார்கள் சொல்லுகிறோமே தவிர உண்மையான கூட்டாட்சிக்கு சோவியத் யூனியனுக்கு லெனின் வகுத்த பாதை சரியானது. அங்கே ஒரு கட்சி, ஸ்டாலின் என்பவர் தோழர் கீவே சொன்னது போல, ஒரு கட்சி ஆட்சியும் அதிகாரமும் ரஷ்ய திமிரும் வந்து அதை கலைஞ்சது. ரஷ்யாக்காரங்க எப்போதுமே ஆணவம் உண்டு. லெனின் ரஷ்ய இனத்தில் பிறந்தவர் தான். திட்டுவார் அவங்கள. அதாவது கிரேட் ருஷ்யன்ஸ் தன்னை சொல்லிக்குவாங்க, மகா ருஷ்யர்கள் என்று தன்னை சொல்லிக் கொள்வார்கள். ஜார்ஜியராகிய ஸ்டாலின் மகா ருஷ்யரை விஞ்சிய மகா ருஷ்யராகிவிட்டார் என்று ஸ்டாலினுடைய இந்த மோடி மாதிரி ஸ்டாலின், குஜராத்தி இந்திக்காரனா இருக்கார்ல, அது மாதிரி ஜார்ஜிய இனத்தை சேர்ந்த ஸ்டாலின் கட்சிக்கு நாட்டுக்கு தலைவரான உடனே அதிதீவிர ரஷ்யன் ஆகிவிட்டார். மற்ற இனங்களை மதிக்கிறது இல்லை. இது உடம்பு சரியில்லாத இருந்த லெனினுக்கு தெரிஞ்சு குறிப்பு அனுப்புகிறார். ஏன்ப்பா அந்த பள்ளிக்கூடத்தில் அவன் தாய்மொழியில் ஏன் வாத்தியார் இல்லைன்னு கேட்குறான், நீ வைக்க வேண்டியதாடே அப்படிங்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் எனக்கு காசு இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்? அப்படி உனக்கு அதுக்கெல்லாம் அவனுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லைன்னா அவனை தனியாக விட்டுரு, அவன் நாடு நடத்திக்கிட்டோம். லெனின் எழுதுறதுங்க ரஷ்யாக்காரன், மிக மிக உத்தமமான மனுஷன். அப்போ தான் சொல்கிறாரு லெனின், ஜார்ஜிய இனத்தில் பிறந்த ஸ்டாலின் மகா ருஷ்யரை மிஞ்சிய மகா ருஷ்யராக செயல்படுகிறார் என்று சாடுறாரு. குஜராத்தில் பிறந்துட்டு மகா இந்திக்காரனாக நடந்துக்கிறாங்கல்ல, அமித்ஷாவும் மோடி, அது மாதிரி அங்கே ஜோசப் ஸ்டாலின். அப்படியெல்லாம் அந்த மயக்கத்தில் இருக்க வேண்டியதில்லை. நாம் அதை விட கொஞ்சம் சோவியத் யூனியனில் இருந்தது. அந்த ஆணவம் இல்லை என்றால் அவங்க இன்னொன்று இருப்பாங்க. 72 வருஷம் இருந்தாங்க. அவங்க 72 ஆண்டு சேர்ந்து இருந்தாங்க. அது ஒன்றும் மாற்றம்லாம் இல்லை. அது ரஷ்ய இன ஆதிக்கமும் ஊடுருவலும் வந்த பிறகு அவங்க பிரிஞ்சு போனாங்க. அப்படி இல்லாமல் அந்த முன்மாதிரி மாதிரி ஒரு நல்ல முன்மாதிரியை கேட்கணும். இப்போ நீங்கள் நம்ம கேட்குறோம்னா ஒப்பீட்டளவில் அங்கே கூட இருக்கிறதுனால சொல்கிறாங்க யுஎஸ்ஏ, மற்ற சுவிட்சர்லாந்து, அதெல்லாம் முன்மாதிரி அல்ல. முன்மாதிரிலாம் சோவியத் யூனியன் தான். அதில் தவறுகளை திருத்திக்கலாம். அப்படி ஒரு கூட்டரசு வேண்டும். ஒரு கூட்டரசு இந்திய கூட்டரசாக வேண்டும் என்பதுதான்
அதுதான் இந்தியா நிலைப்பதற்கு வழியே தவிர வெறும் இராணுவத்தை வைத்து வெறும் சட்டத்தை வைத்து இந்தியாவை காப்பாற்றிட முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வருங்கால தலைமுறையெல்லாம் அப்படியே ஏற்றுக்குன்னு சொல்ல முடியாது. அடுத்து இந்த நாள், இந்த கூட்டரசு இந்த நாள் இன்னைக்கு செந்தமிழன் சீமான் அவர்களும் இதை ஏற்று சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். மற்றவர்களும் இதை பற்றி பேசுங்க, விவாதம் பண்ணுங்க. இதை நாம் வளர்த்து கொண்டு போகணும், எல்லாத்தையும் கொண்டு போகணும். இது ஒரு கட்சி முழக்கம் அல்ல, ஒரு இனத்தின் முழக்கம், ஒரு தேசத்தின் முழக்கம் என்ற நிலைக்கு கொண்டுகிட்டு போகணும். இது என்னுடைய பிறந்த நாளில் வந்தது, தற்செயலானது, அதுக்காக நடந்ததெல்லாம் இல்லை. எனக்கு 78 முடிஞ்சு 79 பிறக்கிறது, அதையும் சொல்லிக்கிறேன். இன்னும் நடமாடக்கூடிய காலத்தில் இந்த தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் தேசத்திற்கும் தமிழர்களுக்கும் பாடுபட்டு என்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அது இந்த தமிழின உரிமை மீட்பு களத்திலே போராடி உயிர் போக வேண்டும், அல்லது அதற்காக போராடி சிறையிலேயே உயிர் போக வேண்டும். இப்படியே இந்த மக்களை விட்டுட்டு நம்ம போகக்கூடாது என்ற ஒரு கவலையும் இருக்கிறது. வயசான நான் நினைக்கலாம், அது மாதிரி எல்லாரும் நினைக்காதீங்க, இளைஞர்கள் நினைக்க சொல்லலை. அதனால் அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது நம்ம இந்த இப்பொழுது எடுத்திருக்கிற இந்த தமிழ் தேச அதாவது கூட்டரசு கோட்பாட்டை, இறையாண்மையுள்ள தேசிய இனங்களின் தாயக கூட்டரசு தான் இந்திய கூட்டரசு என்ற பொருளில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றும் குழப்பமெல்லாம் ஒன்றுமில்லை. இறையாண்மையை பற்றியும் கீழே அவர்கள் சொன்னார்கள். அன்னி பெசன்ட் மீது வழக்கு போட்டாங்க, வெள்ளக்கார ஆட்சியிலே போட்டாங்க. அந்த அம்மா இங்கே வந்தபோது இறையாண்மை பற்றி அந்த அம்மா பேச்சு, ஒரு வீட்டுக்கு இறையாண்மை உண்டுன்னு பேசுகிறாங்க அந்த அம்மா. அன்னி பெசன்ட் சாவரிட்டி ஒரு வீட்டுக்கு உண்டு, வீட்டு உரிமையாளர் அனுமதி இல்லாமல் வீட்டு நுழைய முடியாது. அதனால் சாவரிட்டி இறையாண்மை என்பது பல வடிவங்களில் பல நிலைகளில் செயல்படுகிறது. தமிழ் தேசத்திற்கும் இறையாண்மை வேண்டும், எல்லா தேசங்களுக்கும் வேண்டும். இறையாண்மை உள்ள தேசிய இனங்களுடைய கூட்டரசாக, கூட்டமைப்பாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து கொண்டு போவோம். கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும், இதற்கு ஒத்துழைப்பாக இருந்த எல்லா தரப்பினருக்கும், உலகதழுவிய வாழக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் பாராட்டுக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.